2 நாட்களுக்கு முன்பாக கூட வடசென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய காணொளிகளை பார்த்திருப்பீர்கள். அங்கே பேசுகிறார், தமிழ் வாத்தியார் நிரந்தர வாத்தியாரே இல்லாத சூழல் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மும்மொழி திட்டத்தை தான் அவர்கள் புகுத்துவதற்காக தொடர்ந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இதுவரைக்கும் நாம் வழங்கி வந்த இடஒதுக்கீடு அடிப்படை பற்றி இந்த மும்மொழி திட்டம் என்பது திட்டமிட்டு அன்றைக்கு சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரிய பார்ப்பனியம் திணித்ததை மறுபடியும் கொண்டு வரும் திட்டம்தான் இந்த மும்மொழி திட்டம். இந்த மும்மொழி திட்டம் என்பது ஒரு செயல்படாத வீணாய் போன திட்டம்தான் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னணியில் இருக்கும் மாநிலங்களில் முதலிடம் 2ஆம் இடத்தில் அதிகப்படியான துறைகளில் இருப்பது தமிழ்நாடு. நம் மாநிலம் கடைபிடிக்கும் மொழி திட்டம் இருமொழி கொள்கை திட்டம். இதையே நாம் எடுத்துக்கொண்டால் வட இந்தியாவில் மும்மொழிக்கு முன்பாக வரை இருமொழி திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். மும்மொழி என்ற பெயரால் அவர்கள் தொடர்ந்து சமஸ்கிருதத்தை திணிக்கும் நோக்கத்திற்காக தான் முதலில் இந்தி என்று சொல்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக கூட வடசென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய காணொளிகளை பார்த்திருப்பீர்கள். அங்கே பேசுகிறார், நாங்கள் இங்கே தென்னிந்தியாவில் இருந்த அனைவருக்கும் புரியும் வகையில் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆங்கில புரிதலும் இல்லை, ஆங்கிலத்தில் பேசுவதற்கான ஒரு தைரியமும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழல் தான் வட இந்தியா முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மும்மொழி திட்டத்தில் பார்த்தீர்களானால் இவர்கள் இந்த முதலில் மும்மொழியை 1980களில் இருந்த தொடர்ச்சியாக நவோதயா பள்ளிகள் மூலமாக திணிப்பை தொடர்ந்தார்கள். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது, அதை புறந்தள்ளி கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த தரவுகள் அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் ஏறக்குறைய 42 பள்ளிக்கூடங்களில் தமிழ் வாத்தியார் நிரந்தர வாத்தியாரே இல்லாத சூழல் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மும்மொழி திட்டத்தை தான் அவர்கள் புகுத்துவதற்காக தொடர்ந்து நம்மை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சமீபத்தில் நமது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக சொன்னார்களே, இந்த தேசிய கல்வித்தொல்லம் RTE என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கல்வி எனும் திட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு பெருவாரியான நிதி என்பது SSA என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத சிக்ஷா அபியான் திட்டம். ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக அதை மிக தெளிவாக நம்ம தமிழர் தலைவர் அந்த அரங்கத்தில் இருக்கும்போது சொன்னாரே, இது சஃப்ரான் சிக்ஷா அபியான் திட்டம், அந்த காவி திட்டத்தை புகுத்துவதற்கான ஒரு அடிப்படை திட்டமாகத்தான் இந்த மும்மொழி திட்டம் இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்தாரே குலக்கல்வி திட்டம், அதனின் அப்படியே மறு உருவமாக தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் 2020 பார்க்க வேண்டும். இந்த திட்டத்தில் நான் 2 விடயங்களை சொல்லி மட்டும் நான் விடைபெறுகிறேன். அது ஒன்று என்றால், இந்த திட்டத்தில் இந்த வரைவில் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இதுவரைக்கும் நாம் வழங்கி வந்த இடஒதுக்கீடு அடிப்படை பற்றி ஒரு துளியும் அந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவில் இல்லை. இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே அதிகப்படியாக கல்விக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி கல்விக்கு இன்னும் அதிகப்படியாக நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசிய வரைவு திட்டம் 2020 இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களின் ஆராய்ச்சி மேல் படிப்பிற்கான எந்தவித நிதியை பற்றியும் ஒரு அளவும் கூட இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்டதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம். இன்றைக்கு நீட் தேர்வை அன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறது சமூக நீதி மண்ணான தந்தை பெரியார் மண்ணான தமிழ்நாடு. அதை இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்து சொன்னது யார் என்றால் திராவிடர் கழகம், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு இந்து நாளிதழில் வந்த ஒரு கால பெட்டி செய்தியை
அதை எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது ஒரு மாபெரும் அவல திட்டம், இது ஒட்டுமொத்த மக்களுக்கானது, ஏதோ தமிழ்நாட்டு மக்களும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் மாணவர்களின் கல்வியை சிதைக்கும் திட்டம் என்று அம்பலப்படுத்தி வெளிப்படுத்தினார் தமிழர் தலைவர் அவர்கள். கடந்த நீட் தேர்வில் கூட எவ்வளவு பெரிய குளறுபடிகள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது, 7வது அட்டவணையில் 32வது பட்டியலில் வரிசை எண் 2இல் மானிய பட்டியல் என்றால் என்ன என்று கல்வியை விளக்கி இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கும் அதனை தொடங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் மாநில அரசிற்கு மட்டும்தான் முழு தகுதியும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு எதேச்சிய மனாதிகாரத்தில் அத்தனையும் புறந்தள்ளிவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்காக, ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக எத்தனையோ உயிர்களை பலியெடுத்திருக்கிறார்கள். குஜராத்தில் கோட்டா என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டமே முழுவதும் என்றால் புற்றீசல் போல இந்த நீட் பயிற்சி தனியார் மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக மாணவர்கள் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது எங்கும் என்றால் அந்த கோட்டா மாவட்டத்தில் தான். இதையெல்லாம் நாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நீட்டிலை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஐயா ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்தது. அந்த கமிட்டியின் பரிந்துரை என்ன சொல்கிறது? இந்த நீட் தேர்வு என்பது சுகாதாரத்திற்கும் கிராமப்புறத்திற்கும் உகந்ததல்ல, இது நீடித்தால் அவை அனைத்தும் சிதைந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திட்டங்களை தான் நாம் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்ததற்கான வரலாறு இந்தியாவிலே தமிழ்நாட்டிற்கு தான் இருக்கிறது. அதே போல இந்த இந்தியாவிலே இடஒதுக்கீட்டிற்காக முதல் போராட்டத்தை முன்னெடுத்தவர் நம்ம பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். 1951 எடுத்த அந்த போராட்டத்தின் ஏற்பட்ட விளைவுதான் முதல் சட்ட திருத்தம். எனவே இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரும் மக்களுக்கு எதிரான அத்தனை திட்டங்களையும் சமூக சவக்குழியில் தோண்டி புதைத்துவிட்டு சமூக நீதியை காப்பதுதான் திராவிடர் கழகத்தின் நோக்கம். எனவே இந்த திராவிடர் கழகம் நோக்கி அனைவரும் இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு வருமாறு அழைப்பு விடுத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.